தேர்தல் நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 118 அப்படின்ற மெஜாரிட்டி அந்த நம்பரை யாருமே இப்போது வரை தொடல. தாவேகா இப்போது வரை 107 இடங்கள்ல முன்னிலை வகிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக 70 இடங்கள்ல முன்னிலையில் இருந்துட்டு இருக்கு. திமுக அசுஷல் அதே 55, 57 அது மாதிரி தொகுதிகளிலேயே முன்னிலை வகித்துக்கிட்டு இருக்கு. யாருமே 118 அப்படின்ற ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த எண்ணை இன்னும் யாருமே தொடல. தற்போது வரை பார்க்கும்போது அம்பாசமுத்திரம் அந்த தொகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எசகி சுப்பையா அங்க 2000 வாக்குகள் லீடிங்ல தான் அவர் போய்கிட்டு இருக்காரு. டிவிகேல ராஜகோபால் அப்படின்றவர் பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு. கடும் போட்டி அங்க நிலவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எசகி சுப்பையா பொறுத்த வரைக்கும் அம்பாசமுத்திரத்தில் அவரை யாருமே வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ரொம்ப குறைவான வாக்குகள் வித்தியாசத்துல தான் இப்போது வரை இங்க லீடிங்ல இருந்துட்டு இருக்காரு. ஸோ அம்பாசமுத்திரம் தொகுதி இப்போது வரை இழுபறி அப்படின்ற ஒரு கணக்கில் தான் இருந்துட்டு இருக்கு. அடுத்ததாக திருச்சி மேற்குல நேரு அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்த நிலைமையில பின்னடைவு தான் மிகவும் ஒரு கம்மியான ஒரு எண் தான். 50 வாக்குகள் வித்தியாசத்துல தான் பின்னடைவில் இருக்காரு. இருந்தாலும் நேரு இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஸோ அங்க டிவிகே தான் மிகப்பெரிய ஒரு போட்டியாக நேருவுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்ததாக ராதாபுரம் தொகுதி, அங்க அப்பாவு அவர்கள் வெற்றி பெறுவார், திமுகவில் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அங்க சதீஷ் கிறிஸ்டோபர் அப்படின்னா தாவேகா வேட்பாளர் 2000 ஓட்டு லீடிங்ல போய்கிட்டு இருக்காரு. ஸோ அப்பாவுமே அங்க வெற்றி பெறுவது கடினம். இப்ப திமுகவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 33 அமைச்சர்கள்ல 23 அமைச்சர்கள் பின்னடைவுல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வெற்றி இவங்கெல்லாம் வந்து ஸ்டார் கேம்பெயினர், இவங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. திமுகவில் மிகப்பெரிய இடியை இறக்கி வைத்திருக்கிறார்கள். அமைச்சராக இருந்தும் தங்களோட தொகுதியில வந்து ஒரு நல்ல பெயர் இல்லாமல் இந்த அளவுக்கு பின்னடைவை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்போ ராதாபுரமானது தாவேகா கைதான் ஓங்கி இருக்கிறது. அடுத்ததாக சென்னையில வில்லிவாக்கம், ஆதவ் அர்ஜுனா கார்த்திக் மோகன் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருந்த 2 நண்பர்கள் இப்போ எதிரெதிரே நிற்கிறாங்க. திமுகவில் கார்த்திக் மோகனும் தாவேகாவில் ஆதவ் அர்ஜுனாவும் போட்டியிடுறாங்க. அதுல ஆதவ் அர்ஜுனா தான் 2000 வாக்குகள் லீடிங் எடுத்து அவர் முன்னிலை பெற்று போய்கிட்டு இருக்காரு. ஸோ வில்லிவாக்கமானது தாவேகாவின் கைதான் உயர்ந்து இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதிகளிலுமே அதிகபட்சம் முன்னிலை வைக்கிறது தாவேகா. ஒருவேளை திமுகவோ அதிமுகவோ முன்னிலை வகிச்சா அங்க 2வது இடத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேகா தான். செம்ம டஃப் கொடுத்து போய்கிட்டு இருக்குது. ஆனா தற்போது வரை 118 அப்படின்ற மெஜாரிட்டி நம்பரை தாவேகா இன்னும் தொடல. 2வது இடத்துல அதிமுக ஃபைட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. 70 இடங்கள்ல முன்னிலை பெற்றுக்கிட்டு இருக்கு. திமுக மிகவும் குறைவாக 55 இடங்கள்ல மட்டும்தான் முன்னிலையில இருக்குது. இப்போது வரை அபிஷியலா வந்திருக்கிறது. ஸோ அடுத்தடுத்த சுற்றுகள் முடிவில் எப்படி மாறும் களம் அப்படின்றத பார்க்கணும். கண்டிப்பாக மாறும், மாற்றம் இருக்காது. ஏன்னா ஓட் லீடிங் அப்படின்றது மிக மிக குறைவு. நான் முன்னது சொல்லது போல கிட்டத்தட்ட 50-60 தொகுதிகளுக்கு மேலாகவே 1000 ஓட் லீடிங்ல தான் இன்னும் முன்னும் பின்னும் அந்த முன்னிலைகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த சுற்றுகளின் முடிவில் மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதிமுகவின் கை ஓங்குமா அல்லது தாவேகாவின் இதே முன்னிலை தொடருமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.